காசு கிடைக்குதுன்றதுக்காக, அதாவது கடன் கிடைக்குதுன்றதுக்காக லோன் வாங்கிட்டே இருப்பாங்க. கடன் அப்படின்றது ஒரு டெம்ப்ட் தான். ஓகேங்களா? ஆனா ஆப்ல ஈஸியா கிடைக்குதுன்னு போது அவர் போய் வாங்கிடுறாரு. அடுத்து மறுபடியும் ஒரு தேவை வர சொல்ல இன்னொரு ஆப்ல போறாரு. மறுபடியும் ஒரு கடன் வர சொல்ல இன்னொரு ஆப்ல போறாரு. இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பண்ண சொல்ல இதுக்குள்ள போய் மாட்டிக்குவாரு. இதுக்கு பேர் வந்து டெப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. யூசுவலா டெப்ட் ட்ராப்ல போய் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டிட்டாங்கன்னா அதுக்கு வெளியே வர்றதுக்கு டெப்ட் கன்சாலிடேஷன் பண்ணா வெளியே வரலாம். 4 இஎம்ஐ வாங்கியிருந்தாங்கன்னா 4 இஎம்ஐ சேர்த்து ஒரு இஎம்ஐ ஆக்கலாம் நீங்கள். ஸோ எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் இருந்துச்சுன்னா 4 இஎம்ஐ வந்து ஒரு இஎம்ஐயாக மாற்றலாம். சிவில்ல -1ன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் வைத்தியநாதன் அவர்கள் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய பேசணும். இந்த வீடியோ எதை பற்றி பேசுகிறோம்னா இஎம்ஐஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு 5ஆம் தேதி வந்து சம்பளம் வரும். அதுக்கப்புறம் அவன் 10ஆம் தேதிக்குள்ளே அந்த 5 நாளில் இருக்கிற காசு ஃபுல்லாமே இஎம்ஐக்கே கட்டி முடிச்சிடறான். ஸோ அதனால் ரொம்ப அடுத்த 20 நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறான். இதை வந்து எப்படி அவன் மேனேஜ் பண்ணலாம்? இது வந்து ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டுன்னு இல்லை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, காசு கிடைக்குதுன்றதுக்காக, அதாவது கடன் கிடைக்குதுன்றதுக்காக லோன் வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருங்கள், நிறைய ஆப் லோன் எடுத்திருக்காரான்னு கேட்டு பாருங்கள். கரெக்டுங்களா? ப்ரைவேட் ஆப்பில் நிறைய கடன் நிறைய இருக்குது. எதுக்கு லோன் எடுக்கிறாரு? ஸோ தேவைகளுக்காக தான். கிடையவே கிடையாது. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்ப்ட் தான். கடன் அப்படின்றது ஒரு டெம்ப்ட் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான தேவை என்ன அப்படின்றத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக கடன் வாங்கினீங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10,000 ரூபாய் திடீர்னு ஷார்ட்டேஜாக இருக்கும். அதை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட வாங்கலாம். ஆனால் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினா கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஆனால் ஆப்பில் ஈஸியாக கிடைக்குதுன்னு போது அவர் போய் வாங்கிடுறாரு. அடுத்து மறுபடியும் ஒரு தேவை வர சொல்ல இன்னொரு ஆப்பில் போகிறார். மறுபடியும் ஒரு கடன் வர சொல்ல இன்னொரு ஆப்பில் போகிறார். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ண சொல்ல இதுக்குள்ளே போய் மாட்டிக்குவார். இதுக்கு பேர் வந்து டெப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூஸ்வலாக டெப்ட் ட்ராப்பில் போய் மாட்டக்கூடாது. அப்படி மாட்டிட்டாங்கன்னா அதுக்கு வெளியே வர்றதுக்கு டெப்ட் கன்சாலிடேஷன் பண்ணால் வெளியே வரலாம். டெப்ட் கன்சாலிடேஷன் அப்படின்னா மல்டிப்புளாக இருக்கிற லோன்ஸை சிங்கிள் லோனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டெப்ட் கன்சாலிடேஷன். அது முடியுமா? சாத்தியமா? அது சாத்தியம். ஆனால் சில கண்டிஷனில் சாத்தியம் கிடையாது. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப் லோனாகவே வச்சுருந்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன் பாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி 30 ஆப் லோனில் லோன் எடுத்திருக்காரு. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயே வந்து கடன் வாங்குறாங்க. சார், கடன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண கார்ப்பரேட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஊழியராக இருந்தாலும் சரி, கடன் தான். தேவை எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். அப்போ 30 ஆப் லோன் எடுத்து வச்சுருவர் கன்சல்டேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த 5,000 10,000 நீங்கள் ஆப் லோன் எடுக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது. ஒரு ஹோம் லோன் போகிறீங்க, இல்லை ஒரு பர்சனல் லோன் போகிறீங்கன்னா அப்போ லோன் கிடைக்காது. எப்படி வந்து கிரெடிட் மேனேஜர்ஸ் பார்ப்பாங்கன்னா, ஒரு 5,000 ரூபாயை வந்து ஆப் லோனில் எடுத்துருக்காங்கன்னா இவனை நம்பி நம்ம எப்படி 5 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறது, இவனை நம்பி நம்ம எப்படி ஒரு வீட்டு கடன் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஆப் லோனை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போது ஒருத்தர், இப்போ உங்கள் ஃப்ரெண்டே சொல்கிறீங்க 4 ஆப் லோன் எடுத்துருக்காரு, மாறி கட்டிகிட்டு இருக்காருன்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 ஆப் லோனையும் கையில் இருக்க காசை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு ஜெல் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வேறு லோன் எடுக்காதீங்க. சேலரி வாங்குறாருல, சேலரியை வச்சு இது எவ்வளோ வருதோ அதுக்கு ஒரு பிஎல் போட்டு இந்த லோனு, அதாவது இப்போ சப்போஸ் மற்றவங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் அதை கொடுத்துட்டு ஒழுங்காக ஒரு இஎம்ஐயாக கட்ட சொல்லுங்கள். அதற்கு அடுத்து தேவை வந்துச்சுன்னா ஒன்று இந்த லோனை டாப்அப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் செலவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்லது. அப்படியே தேவை வருது அப்படின்னா பர்சனல் லோனை நீங்கள் டாப்அப் பண்ணி கொண்டு போகலாமே தவிர, மல்டிப்புளாக நிறைய லோனுக்கு போனீங்கன்னா நிறைய இஎம்ஐ கட்டணும், மாட்டிக்கும். சார், இஎம்ஐ லோன் ரெண்டு ஒன்று தானே இல்லை வேறு வேறையா? லோன் அப்படின்றது கடன், இஎம்ஐன்றது திருப்பி கட்டுறது. ஸோ லோன்றது ஒரு டைம் வாங்குறது. இல்லை, லோன் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கலாம். இப்போது 10 ஆப்பில் இப்போ போட்டிங்கன்னா 10லேயே 5,000 கிடச்சிடும். 50,000 கிடச்சிச்சு. ஆனால் 10 பேருக்கு இஎம்ஐ கட்டணும்ல. 50,000 உங்களுக்கு இன்கம் இருக்காது. அப்போ எப்படி கட்டுவீங்க? சார், நீங்கள் சொன்னீங்க இந்த 4 இஎம்ஐ வாங்கியிருந்தாங்கன்னா 4 இஎம்ஐ சேர்த்து ஒரு இஎம்ஐ ஆக்கலாம் நீங்கள். ஸோ எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் இருந்துச்சுன்னா 4 இஎம்ஐ வந்து ஒரு இஎம்ஐயாக மாற்றலாம்? ரொம்ப சிம்பிள். அவருடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஸோ 700+ இருக்கணும். சரிங்களா? செகண்ட், ஆல்ரெடி அந்த சிபில் ஸ்கோர் அடியாக இருந்துச்சுன்னா 4 இஎம்ஐ வாங்கி ஒழுங்காக கட்டாதனால அந்த சிபில் ஸ்கோர் வந்து அடியாக இருந்துச்சு பண்ண முடியாது. வாய்ப்பு பண்ண முடியாது. ஓகே, 700+ இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அவருக்கு, அதாவது இப்போ ஒரு வேலைக்கு போகிறாரு, அவர் வந்து ஒரு 2 பர்சனல் லோன் வச்சுருக்காரு, 2 கிரெடிட் கார்டு லோன் வச்சுருக்காரு. இதை கன்சாலிடேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக பேங்க்கில் பண்ண முடியும். ரெண்டாவது, ரெக்கக்னைஸ்டு ஆப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்க்ரெட்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஆப்லலாம் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா ரீபேமெண்ட் பண்ண முடியும். பேர் தெரியாத ஆப்லலாம் நீங்கள் போயிட்டு லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஆப் லோன் எடுத்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பேங்க் லோனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ
ஸோ சொல்லியிருந்தீங்க 2 பிஎல் இருந்துச்சுன்னா அதை வந்து மெர்ஜ் பண்ணலாம். 2 பிஎல் 3 பிஎல். ஓகே. பிஸ்னஸ் லோனு ஏதாச்சும் ஹோம் லோன்ஸ் இருந்தால் அதையும் மெர்ஜ் பண்ணலாமா? இல்லை, பிஸ்னஸ் லோனுன்றது தனி கேட்டகரி, ஹோம் லோன் அப்படின்றது தனி கேட்டகரி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். தலைவர் என்ன பண்ணுறாரு, நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டார். இப்போ அந்த கடன் அவரால் கட்ட முடியல. இவர் பர்சனல் லோனுக்கு போகலான்னு பார்த்தா அவ்வளோ எலிஜிபிள் வரல. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹோம் லோன் போகிறாரு, அதாவது மார்கேஜ் லோன் போகிறார். மார்கேஜ் லோன் போயிட்டு அந்த காசை வச்சு இந்த கடன்லாம் அடைச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒரே கடன் தான் இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு மட்டும் ப்ராப்பராக இஎம்ஐ கட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் கட்டி முடிச்சிட்டாருன்னா அந்த வீட்டையும் மீட்டுடுவார். இப்போ இதில் அவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவர் வெளியில் கடன் வாங்கியிருந்தார்ல, அதெல்லாம் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோ வட்டி கட்டினா அவரால் கடன்லேருந்து வெளியே வரவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்ண உடனே ரொம்ப லோ காஸ்ட்டு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஷார்ட் பீரியடில் இதை கடனையும் கட்டி முடிச்சுட்டு வெளியும் வந்துட்டார். ஸோ கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். குழியிலேருந்து வெளியே வரணும்னா குழி தோண்டதை நிறுத்தணும். கடனில் போய் மாட்டின எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் வாங்குறவங்க தான். இப்போ நான் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன், உங்ககிட்ட பதில் சொல்கிற பயந்துக்கிட்டே நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட கடன் வாங்க, அடுத்து அவர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட வாங்க, இவன் தான் போய் கடனில் மாட்டிக்குவான். இப்போ நான் உங்ககிட்ட வாங்கிட்டேன், இப்போ எனக்கு உங்ககிட்ட கொடுக்க காசு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்து தரேன், அதாவது எனக்கு வரும்போது நான் தரேன்னா நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அந்த டேஸ் நான் சஸ்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் கடனோட முடிஞ்சிடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களை ரீபேமெண்ட் பண்ணிவிடுவேன். இது வந்து ட்ராப் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த லூப்பில் போய் மாட்ட மாட்டீங்க. ஸோ சிபில் ஸ்கோர் பண்ணி 700+ இருந்தால் இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு. ஸோ எந்த அளவுக்கு கீழே போச்சுன்னா அவங்களால வந்து எலிஜிபிலிட்டி பண்ண முடியாது சார்? அதாவது 600, அதாவது சிம்பிளாக 700 கீழே இருக்குது அப்படின்னாலே அந்த சிபில் வந்து அவ்வளோ சரியான சிபில் கிடையாது. அதுவும் 600 அந்த ரேஞ்சுக்கெலாம் போச்சு அப்படின்னா இட் வில் நாட் எலிஜிபிள். எந்த லோனுமே கிடைக்காது. எந்த லோனும் கிடைக்காது. சரி, உங்களோட ட்ராக் ஹிஸ்ட்ரி தான். சிபிலில் -1ன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, -1, அதாவது 0லேருந்து பின்னாடி நம்ம இருக்குது. -1 மட்டும் தானே, இல்லை -700 வரைக்கும் -1ன்னு இருக்குது. -1க்கு எல்லா லோனும் கிடைக்கும். எப்படி? ஆக்சுவலி -1 அப்படின்னா நீங்கள் எந்த லோனுமே இது வரைக்கும் வாங்கலை, எந்த லோனுமே வாங்கலை அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோர் -1. லோன் வாங்கியிருந்தா சிபில் ஸ்கோர், லோனும் டிரான்சாக்ஷனும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கணும், வேறு ஏதாவது வந்து லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணல, அப்போ உங்களுக்கு எப்படி சிபில் ஸ்கோர் வரும்? ஸோ 0ல் இருக்கும் தான் எல்லாரும் -1 இருக்கும். 0ல் இருக்காது, -1 அது. யூஸ் பண்ணவில்லைன்னா -1, சரிங்களா? ஸோ -1ல் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எடுத்த உடனே பெரிய லோன் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் பர்சனல் லோன் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எலிஜிபிள் கிடைக்கும். ஈவன் இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. -1 இருந்தாலுமே பெரிய லோன்ஸுமே பண்ணுறாங்க. ஸோ -1ன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. நெகட்டிவ்னா 500ல் வச்சுருக்கிறது, ப்ராப்பரான ரீபேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஆபத்தானது. சரி, இவ்வளோ நேரம் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.